friends, welcome to Priyas Journey. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பவுண்டி பார் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த கப் அளவுக்கு 2 கப் அளவு கோகோனட் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த KLF கம்பெனியோடது. நீங்கள் எந்த கம்பெனினாலும் நம்ம எடுத்துக்கலாம். கோகோனட் பவுடர் 2 கப்பு. இது கூட மில்க் மெய்ட் கொஞ்சம் கொஞ்சமாக, நிறைய ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கோகோனட் பவுடர் கூட. இது பத்தலை, இன்னும் கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணால் போதும் நம்மளுக்கு. இல்லைன்னா ரொம்ப லிக்விடாட் ஆயிரும். அதனால் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் பிசைஞ்சு ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பருப்பி யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த பவுண்டி பிடிக்கும். பவுண்டி பார் கடையில் இருக்கிற பவுண்டி பார் டேஸ்ட்டே இருக்கும் இந்த சாக்லேட்டு. பாருங்க, இந்த மாதிரி ஒரு டோ ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி உருட்டுனா இந்த மாதிரி உருண்டு வரணும், நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு. இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ டார்க் சாக்லேட் நான் எடுத்திருக்கேன். இப்போது நீங்கள் எந்த கம்பெனினாலும் எடுத்துக்கலாம். இது நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினேன். இந்த மாதிரி காய் துருவுறதுலேயும் நம்ம துருவிக்கலாம். நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் டார்க் சாக்லேட்டு. இது நல்லா மெல்ட் ஆகணும். டபுள் பாயில் பண்ணுறோம் நம்ம. நான் இந்த மாதிரி கட் பண்ணியே போட்டுட்டேன் சாக்லேட்டை. பார்த்திங்களா, இப்போவே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா கொதிக்கும் போது வைக்கணும். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளேயோ இந்த கோகோனட் இருக்கு இல்லைங்களா, டோ ரெடி பண்ணோம்ல, இதை நம்ம உருட்டி வச்சுக்கலாம். நீங்கள் சும்மா சின்ன சின்ன உருண்டையாகவும் உருட்டிக்கலாம். நான் கடையில் இருக்கிற மாதிரியே, கடையில் இந்த ஷேப்பில் தான் இருக்கும் பவுண்டி பார். அந்த ஷேப்லேயே நான் இன்றைக்கி செஞ்சுக்கிறேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பும் செஞ்சுக்கலாம், எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். எது நம்மளுக்கு பிடிக்குமோ நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீளமாக உருட்டிட்டு 4 பக்கம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி இதை எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சாக்லேட்டை பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. எல்லாம் சூப்பராக மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கோகோனட்டு, இந்த சாக்லேட்டு சிரப்பு ஒரு பெரிய ட்ரேயில் நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அதில் இந்த பாரை இந்த சாக்லேட் இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி ஃபோர்க்கோ ஸ்பூனோ கையில் தொடாமல் இந்த மாதிரி ஒன்றா எடுத்து டிப் பண்ணி நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி டிப் பண்ணி அந்த பட்டர் பேப்பரில் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி டிப் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பட்டர் நைஃபை வச்சு மேலே சும்மா பவுண்டி பார் பார்த்திங்கன்னா அன்ஷேப்பில் தான் இருக்கும். மேலெல்லாம் சும்மா ஒரு லைனாக இருக்கும். அந்த மாதிரி வர்றதுக்காக இந்த மேலே லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்தால் போதும். இப்போ நான் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ 1 மணி நேரம் வச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், 1 ஹவர் கழிச்சாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. சும்மா இப்படி எடுத்தாவே வந்துடும். பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரி எடுத்தாவே வந்துடும். இது நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ வேணுமோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ அதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நான் கூட ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன், பார்த்தா ஒரு சொயின்னு சாஃப்டாக போயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பவுண்டி பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா, பாய், டேக் கேர்.